ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CE 3303 வாட்டர் சப்ளை அண்ட் வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் வந்து பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் இந்த பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் எக்ஸாமில். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்கில் வந்து ஒரு 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட், அடுத்து ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட், மூணாவது வந்து இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட்னு சொல்லி 3 மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். முதல்ல இதை படிச்சுக்கங்க. ஓகேவா? ஸோ ஓகே, அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடோட ஃபார்முலா வந்து Pn is equal to P0 plus n into x bar. x மேலே கூட போட்டுங்க, மறந்துட்டேன், x bar போட்டுங்க. ஓகேவா? ஓகே, இல்லை Pnன்றது பாப்புலேஷன் ஆஃப்டர் nth டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த இயருக்கு நம்ம வந்து பாப்புலேஷன் ஃபைண்ட் பண்ணமோ அதான் வந்து Pn. P0ன்றது பாப்புலேஷன் ப்ரெசன்ட், nன்றது வந்து நம்பர் ஆஃப் டிகேட்ஸ், x bar இங்கே x bar போட்டுக்கோங்க. x barன்றது வந்து ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். ஓகேவா? இதான் வந்து அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடோடைய ஃபார்முலா. ஓகே, அடுத்து ஜாமெட்ரி இன்க்ரீஸ் மெத்தட். ஸோ இதோட இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, யூனிஃபார்ம் இன்க்ரீஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜாமெட்ரி இன்க்ரீஸ் மெத்தட்னால ஒன்று தான், யூனிஃபார்ம் இன்க்ரீஸ் மெத்தட்னால ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து Pn is equal to P0 into 1 plus R/100 whole power n. இதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ Pnன்றது வந்து பாப்புலேஷன் ஆஃப்டர் nth டிகேட், அதான் Pn. P0ன்றது சேம் ப்ரெசன்ட் பாப்புலேஷன். இல்லை ஆர் மட்டும்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் க்ரோத் இன் பர்சன்டேஜ். ஆர் வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் க்ரோத் இன் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? என்றது அது சேம் நம்பர் ஆஃப் டிகேட்ஸ் தான். ஓகேவா? சரி, மூணாவது வந்து இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். இதுக்கான ஃபார்முலா வந்து Pn is equal to P0 plus n into x bar plus n into n plus 1 by 2 into y bar. ஓகேவா? இதில் வந்து x bar அதே சேம் தான். ஸோ அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன், அதான் மீன் ஆவரேஜ் தான். y bar வந்து மீன் இன்க்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஓகே, இது சம் போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இதான் x bar y bar. ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.